பிற பிற இதுதான் போட்டுக்கலாமா? இதை போடுற அப்படி கரெக்டா இருக்கான். மாப்பிள்ள என்ன பண்றானுங்க? தெரியலடா. ஏய் என்ன பண்றீங்க? சமூக சேவை பண்றோம்ப்பா. சமூக சேவை பண்றீங்களா? அப்படின்னாடா பண்றீங்க? பண்ணிட்டு பேர் பாரு தெரியும். எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும், அதான் ஆசை. என்ன மாப்பிள்ள மக்கள் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றானுங்க? தெரியலையா? டேய் என்னதான்டா பண்ண போறீங்க சொல்லுங்கடா. நானும் நெத்தி ஏறிக்கு போனேன், தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஆம்பா ஜில்லுன்னு தான் இருந்துச்சா? ஏண்டா காலையில நேரத்துல போனா தண்ணி ஜில்லுன்னு தான் இருக்கும். சரியா அதுக்கு என்ன பண்ண போற? நேற்றெல்லாம் உட்காந்து யோசிச்சேன்ப்பா, மக்களுக்கு எதாவது நல்லது செய்யணும்னு. தண்ணி சில்லுனுக்குதுன்றான், மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்றான். நான் தான்டா சொல்றான் அவன். இப்போ நான் இந்த வாய் தண்ணி போயிட்டா ஏடி தண்ணில இருந்து ஹீட்டரா போட்டு விட்டுருவேன். ஏடி தண்ணி சூடாயிடும். இனிமே மக்கள் எல்லாம் சுத்த குடிப்பாங்க. போடுறா காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. மாப்பிள்ள உலகத்துல இருக்கிற அறிவாளிகளா நம்ம ஊர்ல தான் இருக்கிறானுங்க. நான் இனிமேட்ல இருந்து ஏரி போய் சுத்தையிலே குளிப்பேன். என்ன மாப்பிள்ள ஆச்சரியமா வரா? ஒண்ணே இல்ல, சுடு தண்ணியில குளிக்கலாம். நீங்களும் போய் ஏரியில சுடு தண்ணியில குளிங்க. யோ என்ன செல்ல பார்த்துட்டு இருக்கா? காமெடி பாத்துக்கிறேன். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? கடை கொடுத்தவன் வருவாயா? கடன் குத்துவ மரத்த அவனோட கடமை. இதுல போய் என்ன இருக்குதா? கடை வாங்கினா குடுக்கறது நம்ம கடமை. நம்ம எங்க கொடுத்துருக்குறோம்? அதுவும் கரெக்ட் தான். இப்ப என்ன பண்ணலாம்? ஐடியாவை நான் சொல்றேன். கமிஷன் தெரியா? கமிஷன் தெரியாவா? அந்த கமிஷன் அவனுக்கு கொடுத்து அவன் கம்பெனி போடுவாங்க. யோ நான் சொல்றது கேளியா? அவனே காசு கொடுத்துட்டு போவான். அவனே காசு கொடுப்பானா? என்னப்பா சொல்ற? யோ அந்த ஆள் வராயா? தம்பியா சொல்லி இப்ப என்ன பண்றது? ஓகேப்பா ஓகேப்பா. 2 பேரும் இருக்காங்க, இன்னைக்கு எப்படியாவது வாங்கிடணும். வாங்க சார். நானே உங்களை பார்க்க வரலாம் தான், நீங்களே வந்துட்டீங்க. காசு வாங்கி 3 வாரம் ஆகுது, இன்னும் ஒரு வாட்டி கூட கட்டல. ஏன்பா அலைய வைக்கிறீங்க? நேத்து கூட நம்ம பேசினல குடுத்துன்னு. ஆமாங்க. நீங்க பேசிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? காசை கட்டவே இல்லையே. ஏங்க அவசரம் பாருங்க, மொத்தமா குடுத்துறேன். என்னாச்சு? என்னப்பா என்னாச்சு? நெஞ்சு அடிக்குது. ஆம்புலன்ஸ். ஹலோ நூத் பண்ணன் சார், கடன் குத்துவன் கடன் கட்டினால ஒருத்தருக்கு நெஞ்சு வலி வந்துச்சு, டக்குன்னு வந்துருங்க. என்னது? நான் கட்டதுனால நெஞ்சு வலி வந்துருச்சா? ஆமா நல்லா இந்த மனுஷன் எப்ப கடன் கட்டி அப்பயே நெஞ்சு பூச்சினாரு. தாங்க முடியல. அட பாவி, என் வீட்டுக்காரர் எப்படி சாவடிச்சிட்டியடா? ஏமா நான் ஒண்ணு சண்டை போடலையம்மா, காசு தானமா கேட்டேன். காசு வாங்கினா கொடுக்க மாட்டாரா? இப்ப என் வீட்டுக்காரர் விடாரு, நான் என்ன பண்ணுவேன்? ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் சேர்த்துடலாமா? அதுக்குள்ள போயிடுமே, காசு எங்க கிட்ட இல்லையே. யோ டக்குன்னு ஒரு 10,000 ரூபாய் கூடியா, அவரை காப்பாத்திடலாம். 10,000மா? ஏன் எண்ணிங்கிற இருக்குது அப்படியே கூடியா டக்குன்னு. ஏப்பா 9,000 நம்பா இருக்குது. அட குடியா. ஏய் அங்க இழுத்துனுக்குது காசை போடுங்கடா. என் செலவு போனமாச்சா புள்ளத்தி அவர்கிட்ட குடுத்துட்டா. அப்பா உயிர் இழுத்துக்கிட்டு இருக்குதுடா. அப்படியா? ஒரு 1/2 hourல போயிடுமா? நான் பந்தலுக்கும் மோளத்துக்கும் சொல்லிடுறேன். சாவடிச்சு போடுறா, காசு குடுறா. நல்லா இருக்கிற இப்போ மூதேவி அவசரப்பட்டுச்சே. அது சார். ஏய் என்ன சீட்டிங் பண்றீங்களா? போடுகாலு அந்த பாத்துட்டானே திரும்ப நடிக்குது பாரு. அம்மா அவர் போயிட்டாருன்னா சொல்லி அனுப்புமா. டேய் டேய் எழுக பங்குடா போடா. ஐயோ தூக்கி வடிச்சுக்கலாம். ஏப்பா இன்னொரு 10,000 கூட பாத்து பத்திரிக்கை. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? சும்மா விட மாட்டேன்.